ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எப்போது தைரியத்துடன் இருக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் உன்னுடைய தந்தை நான் இருப்பேன். அழகும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். ஆனால் அன்பும் பாசமும் மட்டும்தான் என் பிள்ளைகளை மனிதர்களாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. அதனால் எல்லா உறவுகளுடனும் நீ அன்பாக இரு. உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் கடந்து போய்கொண்டே இரு. எப்பொழுதும் எதை நினைத்தும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மனதை இலகுவாக வைத்துக் கொண்டு நல்லது மட்டுமே உன்னுடைய சிந்தனையில் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் செல்லமே, உன்னுடைய மனம் போலவே நீ நினைக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். இனி நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு நான் உனக்கு துணையாக வரப்போகின்றேன். இன்று இது நடக்குமா, எப்படியாவது நடந்துவிடக் கூடாதா என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயத்தை விரைவிலேயே உனக்கு சந்தோஷமாக முடித்து கொடுக்க போகின்றேன். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ ஆனந்தமடைய போகின்றாய். உடனே என்னிடம் ஓடி வந்து நன்றி சொல்வாய். உனக்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் உடனடியாக வெளிப்படுத்தி விடுவார்கள். என் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன்னுடைய கர்மாவின் தீவிரத்தையும் உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தையும் நீ அனுபவித்த நாட்கள் எல்லாமே இப்போது முடிவிற்கு வரப்போகின்றது. அது உன்னை படுத்தும் பாட்டை என்னால் பொறுக்க முடியவில்லை. அது உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் நான் முடித்து வைக்க கிளம்பிவிட்டேன். இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஒருபோதும் நீ எதற்காகவும் கண் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்காக செய்து கொடுக்க மாட்டாயா என்று கண் கலங்கி என்னிடம் நீ கேட்டதை சுபமாக முடித்து தரப்போகின்றேன். இனி நானே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட மன கஷ்டத்தையும் உன்னுடைய மன வலிகளையும் வேதனைகளையும் நான் தீர்க்கப் போகின்றேன். நீ சிந்திய கண்ணீரும் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் என இனி எல்லாமே முடிவிற்கு வரப்போகின்றது. உனக்கான இன்ப அதிர்ச்சியை கொடுத்து நீ கவலைப்படும் விஷயத்தை நான் உனக்கு சாதகமாக முடித்து கொடுக்க போகின்றேன். சந்தோஷம் தானே செல்லமே? நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நான் சொல்வதை நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையும் பிரார்த்தனையும் யாருடைய கண்களுக்கும் தெரியாத விஷயங்கள், ஆனால் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள். அப்படித்தானே நீ என் மீது நம்பிக்கை வைத்து பெருமாளே, பெருமாள் தெய்வமே, பெருமாள் அப்பா என்று நித்தமும் என்னை வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதால் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வீட்டில் மிகப்பெரிய நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன். யார் உன்னை நம்பினாலும் ஒருபோதும் அவர்களது நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதே என்றெல்லாமே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளும் எல்லாம் எனக்கு தெரியும். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். யாராவது ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதோடு ஒருபோதும் விளையாடாதே என் செல்லமே. அது உன் மீது வைத்திருக்கும் அன்பு மட்டுமல்ல, அந்த அளவிற்கு அவர்கள் உன் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஒரு உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது அறிவோ திறமையோ பணமோ புகழோ கிடையாது, ஆனால் அன்பும் நேர்மையும் மட்டும்தான். அப்படி உன் மீது அன்பாக இருப்பவர்களிடம் நீ நேர்மையாகவும் மீண்டும் அவர்கள் செலுத்தக்கூடிய அன்பை காட்டிலும் அதிக அளவு அன்பை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. நீ இழந்தது எதுவுமே உனக்கான தோல்விக்கான விஷயங்கள் கிடையாது என்றெல்லாமே. நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியும் கிடையாது. இன்னும் நீ அடைய வேண்டிய வெற்றியும் இழக்க வேண்டிய சில கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையிலும் மனதிலும் இருக்கின்றது. எது
உனக்கு தேவையில்லையோ அது எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கான நல்லதை மிகப்பெரிய அளவில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். மனம் என்பது கண்ணாடி போலத்தான், உடையும் வரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். மனமுடைந்து நீ போய்விட்டால் அதன் மூலமாக எதையும் தெளிவாக செய்துவிட முடியாது என் செல்லமே. உடைந்த கண்ணாடியில் எப்படி எதையும் தெளிவாக பார்க்க முடியாதோ அதுபோல மனமுடைந்து நீ போயிருக்கும் போதே அந்த மனதின் மூலமாக செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய பேச்சுக்களும் கூட சரியாக இருக்காது. எந்த காரணம் கொண்டும் மனமுடைந்து போகவோ வருத்தப்பட்டு வாழ்க்கையின் மீது விரக்தி அடையவோ வேண்டாம். உனக்கான சந்தோஷம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு மனதை தெளிவாக வைத்துக்கொள். தேவையில்லாமல் கண்டதையும் சிந்தித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் செல்லமே. விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஆனால் சில பேருக்கு விடை எதுவென தெரியாமல் என்ன வாழ்க்கை இது என்று குழம்பி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து துடியாய் துடிக்கிறார்கள். பல பேருக்கு கேள்வியே புரியாமல் வாழ்க்கை என்றால் என்ன, இப்படித்தான் கஷ்டமும் துன்பங்களும் இருக்குமோ என்று அதில் வருத்தப்பட்டு புலம்பியே காலத்தை கழித்து விடுகிறார்கள். என் பிள்ளையான உனக்கு இந்த நிலை வரக்கூடாது என்றுதான் உனக்கான வாழ்க்கைக்கான விடையையும் தீர்வையும் நானே கொடுக்க வந்துவிட்டேன். நான் சொல்வதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கத்தான் போகின்றது. பொறுமை இல்லாமல் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது என் செல்லமே. பொறாமையை கைவிட்டவன் நிச்சயம் மகத்தான செயல்களை செய்வான். உனக்குள் இருக்கும் தேவையில்லாத செயல்களை தூக்கி எறிந்துவிட்டு தேவையான பொறுமையையும் அன்பையும் நம்பிக்கையையும் தெளிவையும் மனதிற்குள் வைத்துக்கொள். நிறைய பேசுவதை காட்டிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக செய்துவிடு. எந்த காரணம் கொண்டும் உண்மையை விட்டு விலகிச் செல்லாதே என் செல்லமே. உன்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் ஒருபோதும் அதை செய்யாதே. எப்போதும் பக்குவப்பட்ட மனதோடு தெளிவான தைரியமான உடலோடு நீ இருக்கும் போதே யாராலும் உன்னை வீழ்த்தவும் முடியாது, நீ தோற்று போகவும் மாட்டாய். மனமும் புத்தியும் மூளையும் ஒரே மாதிரி சிந்தித்தால்தானே ஆற்றல் அதிகரிக்கும். பொறுமையையும் பக்தியையும் கைவிட வேண்டாம் என் செல்லமே. உனக்கான விஷயங்கள் காலதாமதமாகின்றது என்றுதானே வருந்துகின்றாய். எல்லாம் நன்மையாகத்தான் முடியும். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உனக்கான விஷயங்கள் மிக சிறப்பாகவே நடக்கப் போகின்றது. உன்னுடைய முயற்சியில் நீ எவ்வளவு கடினமாக உழைக்கின்றாயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, இதற்கேற்ற வெற்றியையும் பலனையும் மிகப்பெரிய அளவில் நீ பெறத்தான் போகின்றாய். நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக உனக்கான வெற்றியை நான் சந்தோஷமாக அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். முடிந்தவரை அமைதியாக இருக்க கற்றுக்கொள். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்றல்லமே. அமைதியாக இருப்பதை விட்டுவிட்டு அவ்வப்போது ஆவேசப்படுகின்றாய், கோபப்படுகின்றாய், வருத்தப்படுகின்றாய், மனமுடைந்து போகின்றாய். ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகின்றாய்? நீ உணர்ச்சி வசப்படுவதாலும் பயப்படுவதாலும் பதட்டப்படுவதாலும் கலக்கப்படுவதாலும் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் நீ தடுமாறுகின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான்